Hi students, limit of a function another problem. இதுல indeterminate form 0/0 யூஸ் பண்ணி நாம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு டிட்டர்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x by x கியூபை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அது கிடைக்கிற லிமிட் தான் அவங்க எல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம -112 டைம்ஸ் எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்க, இப்போ ஸ்டெப் 1 பாருங்க, இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். தட் இஸ் ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of x. expanding along the first row. First row மூலமா expand பண்ணா பாருங்க, a plus sin x by 2. இப்போ 0 கிடைக்கும். இந்த பிளேஸ்ல பாருங்க, minus of a plus sin x by 2 whole square. இங்க ஆல்ரெடி a plus sin x by 2 இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா a plus sin x by 2 whole power 3. நெக்ஸ்ட் minus b cos x மூலமா ஒர்க் பண்ணும்போது plus b cos x minus b cos x into minus b cos x, b square cos square x. ஆல்ரெடி இங்க b cos x இருக்கு. ஸோ b cube cos cube x கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் f of x by x cube, பர்டிகுலரா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x by x cube which is equal to limit extends to 0 minus of a plus sin x by 2 whole cube plus b cube cos cube x whole divided by x cube. This is equal to a finite number. பாருங்க, when x extends to 0 அப்ளை பண்ணினா denominator 0 வரும். ஸோ denominator 0னா கண்டிப்பா நியூமரேட்டர் 0 வரும். 0/0 ஃபார்ம்ல இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபைனைட் லிமிட் எல் கிடைக்கும். நியூமரேட்டர் 0 ஆகணும்னா பாருங்க, a 0 b 0 இருக்கணும். ஸோ போத் a அண்ட் b மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. அப்போதான் உங்களுக்கு நியூமரேட்டர்ல இந்த எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். இப்போ பாருங்க, ஆக்சுவலா நவ் எல் ஈக்குவல் டு வாட்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. when a equal to 0 b equal to 0 now the numerator becomes minus of sin cube of x by 2 whole divided by x cube. இந்த ஃபார்முலா தெரியும்ல, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x. நான் டினாமினேட்டர்ல ஒரு 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு 8 டிவைட் பண்ணிக்கிறேன். Now this is equal to what as per the formula 1. So final result is -1/8. இதுதான் எல்லோட வேல்யூ. நமக்கு தேவை -112 times L. That is final answer is -112 times L equal to -112ல நீங்க -1/8 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 14. That's all. We got the answer. Amazing!